ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் பிரியா முனோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தான். ஒன்றே ட்ரிப் மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேர்ல்டு டாலஸ்ட் காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தாங்க, காங்கேயம் ரோட் அவல்பூந்துறை அப்படின்ற ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக எவ்வளோ ஃபீட்டுன்னு தெரியல, 39 ஃபீட்டு எக்ஸாக்டாக கரெக்டாக எனக்கு தெரியல எவ்வளோ ஃபீட்டுன்னு. அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் பின்னாடியே கார் பார்க் பண்ணிட்டோம். அண்ட் கோயிலுக்கு முன்னாடியே நிறைய கடையும் இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் அங்கே தான் வாங்கியிருந்தோம் கடையில். அங்கேயே தேங்காயில் விளக்கு, அப்புறம் பூ எல்லாமே ஒரு பிளேட் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கேட்டால் இந்த கோயில் நான் மஸ்ட்டு விசிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கேயே எல்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். விளக்கு, பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்பெஷலாக தேங்காயில் விளக்க போடுறாங்க. அண்ட் அப்புறம் சிகப்பு திரியில் தான் போடுறாங்க, எதுக்காகன்னு தெரியல. நாங்கள் போனப்போ க்ரௌடு ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. இதே விசேஷ டைம்லலாம் பயங்கர க்ரௌடாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பிளேட் 100 சொன்னாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா 4 விளக்கு இருந்துச்சு. 4 விளக்கு, 2 கற்பூரம், ஒரு தேங்காய், அப்புறம் எண்ணெய். இதெல்லாம் பிளேட் 100 சொன்னாங்க. நானும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். உள்ளே விளக்கு போடுறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறதில்ல. வெளியே ஒரு பைரவர் சிலை வச்சுருக்காங்க. அங்கே தான் எல்லாம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் எல்லோரும் விளக்கு போட்டிருந்தாங்க. விசேஷ நாள்லையெல்லாம் இங்கே இடமே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. விளக்கு போடுறக்கே இங்கே இடம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், விளக்கு போடுறக்கே இடமே இல்லை. அங்கே ஒருத்தருங்க அப்போதைக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சைடாக வச்சு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே. நாங்களுமே வெளியவே விளக்கே போட்டுட்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டோம். அவர் போய் பிளேட்லாம் கொடுத்துட்டு வரக்கு போயிட்டார். அண்ட் குட்டி பார்த்திங்கன்னா இங்கே வரவே இல்லை. இங்கே ஃபுல்லாக எண்ணெயாக இருந்துச்சு. எல்லோரும் விளக்கு போட்டு போட்டு அந்த இடம் நடக்க முடியல, ஃபுல்லாக ஆயிலாக தான் இருந்துச்சு. அப்புறம் குட்டிக்கு ஒரே தூக்கம், வரையில் தூங்கிட்டே தான் வந்தார். இங்கே தான் எழுந்தார். அவன் மாமாவை விட்டுட்டும் அவர் வரவும் இல்லை. தூக்கத்தில் இனி இறங்கியே நடக்க மாட்டேன்றாரு, யாராவது தூக்கிட்டே இருக்கணுன்றாரு. அப்புறம் அப்படியே வெளியே போய் சாமி கும்பிட்டு வெளியே ஒரு பைரவர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பைரவர் கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு சுற்றி கும்பிட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ளே போனால் அங்கே மேலே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, மேலே பைரவர் கோயிலில் உள்ளே கேட்டால் அங்கே பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம்மா. நம்மெல்லாம் போய் அங்கே கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே மேலே ஏறுறக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கூட்டமும் ஓரளவுக்கு மினிமலான க்ரௌடு தான் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த கோயில் பைரவர் கோயிலில் போய் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். க்யூலேயே டபுள் லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப லேட்டாலாம் போகல, டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. அதிகமாக இது சீசன் டைம் இல்லையா, கார்த்திகை மாதன்றங்காட்டி ஐயப்ப பக்தர் தான் நிறைய வந்திருந்தாங்க மாலை போட்டுட்டு. மற்றபடி இங்கே ஐயர்லாம் யாரும் இல்லை. மேபி காலையிலேயே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் இருந்தார். அங்கே பார்க்குறதுக்காக லைன்லாம் கரெக்டாக போகுதா இல்லை மெயின்டைன் பண்ணுறவர். உள்ளே 1 பை 1 தான் போகணும். ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் 2 பேரெலாம் அலௌட் இல்லை, ஒருத்தராக தான் அலௌடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் திருநீர் கொடுக்குறாங்க, எதுக்குன்னு அதுவும் தெரியல. பைரவர் கோயில்னாலே க்ரீன் கலரில் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. நிறையா காமனாக எல்லா கோயிலும் இருக்க இடத்துல பைரவர் வச்சுருப்பாங்க. அங்கே யூஸ்வலாக அப்படி இல்லை. இங்கே தனியாக பைரவர் இருக்கங்காட்டி மேபி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. லைனும் சீக்கிரம் போயிடுச்சு. திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்துட்டோம். அப்புறம் வெளியே இந்த மாதிரி ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. சாமி ஸ்டாச்சு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. விபூதி அந்த க்ரீன் கலரில் உள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் பேக் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வச்சுட்டு நாங்கள் வாங்கிட்டு வெளியே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே யாழன் குட்டி டாக் வந்துடுச்சுங்க. அதை பார்த்து விளையாடிட்டு அப்புறம் வெளியே பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் அத்தை வீடு இருந்துச்சு, அத்தையும் பார்த்துட்டு அங்கே பூவெல்லாம் இருந்துச்சு, பூவெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே அத்தைக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே அண்ட் தென் வீட்லேயே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். எங்கேயாவது
போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹோட்டல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, இடம் புதுசு. ஸோ அதனால ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணி அங்கேயே எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு அண்ட் இந்த ஸ்கூலில் தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைமரி ஸ்கூல் படிச்சிருந்தார். ப்ரைமரி 1 to 5th படிச்சிருந்தார். அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வந்திருக்கிறது வந்து அவரோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மரத்தில் தான் வந்து மாங்காய் பொறிச்சேன் அப்படின்லாம் சொல்லி சின்ன வயசில் பறிச்சதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே அவங்களுக்குலாம் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவர் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருந்திருக்காரு. அந்த மெமரிஸ்லாம் சொல்லிட்டு வழியிலெல்லாம் கேட்டுட்டு ஃபுல்லாக வந்தோம். அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்தார். ஸ்கூல் மெமரிஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு அடுத்தது எங்கேன்னு தானே அவரோட குலதெய்வத்துக்கு தான், எங்கள் குலதெய்வத்துக்கு கிளம்பிட்டோம். அவர் ஊரில் இருந்து இது வந்து ரொம்ப அவுட்டர் வில்லேஜு, ரொம்ப அவுட்டர். கொஞ்சம் இருட்டிடுச்சு அன்னைக்கு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே தாத்தா பாட்டியெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா, இது ரொம்ப அவுட்டரு. அங்கே வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வத்துக்கு போய். அதனால அங்கேயும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் சாவி கொடுத்துருப்பாங்க, கோயில் சாவி. அங்கேருந்து அதை வாங்கிட்டு வழியே தெரிலங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லாமே செடி எல்லாமே வளர்ந்துருச்சு. வழியே தெரியல, எந்த வழி எங்கே எதில் போகிறதுனே தெரில. ஒரு 4 months ஆச்சு கேப்பு கோயிலுக்கு வந்து. அப்போ வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியும் எடுத்துகிட்டு வந்து, நாங்கள் கூட அடிக்கடி வரோம், குட்டியை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ என்ன ஆனாலும் இன்றைக்கி சாமியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி குலதெய்வம் எல்லாமே இந்த மாதிரி அவுட்டர், இந்த மாதிரி வில்லேஜு, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. இப்போ எங்கள் அப்பா வீட்டுதுமே இப்படி தான் இருக்குது. குலதெய்வம்னாலே ரொம்ப அவுட்டர் வில்லேஜ் இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே பைப் இருக்கும். காலெலாம் கழுவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட கிளம்பிட்டோம். இப்போ யாருமே இல்லை, நம்மளாக தான். ஹஸ்பண்ட் தான் எல்லாம் பண்ணாரு. பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் யாழனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம். அந்த வீடியோஸும் பார்ப்பீங்க போக போக. கார்த்திகை மாதம் இல்லையா, அந்த அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இவ்வளோ தூரம் வர முடியாது. கோயில் எங்கே இருக்குன்னா நியர் வேலூர் கிட்டே இருக்குது. இவ்வளோ தூரத்தில் வர முடியாது. ஸோ இன்றைக்கே விளக்கெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட்ட சொல்லி உள்ளே போகக்கூடாது, அவங்க தான் போகணும். அதனால் அவர்கிட்ட கொடுத்து உள்ளே சாமிக்கிட்ட வைக்க சொல்லிட்டு வெளியெல்லாம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இவர் தாங்க ஒரே குஷி ஆகிட்டார். வெளியே போகவும் உள்ளே வரவும் எல்லாருக்கும் திண்ணீர்லாம் கொண்டு வந்து வச்சு விடவும் மணி அடிக்கவும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டார். தூங்கிட்டு வந்தார், ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டார். அப்படியே விளக்கெலாம் போட்டு சாமி கும்பிட்டு இங்கே விளக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளேயும் விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போனால் மட்டும் அது என்னமோ அவ்வளோ தெரியல, அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. எந்த ஒரு டென்ஷனுமே எதுவுமே மைண்டுக்கு வர மாட்டேங்குது. அந்த ஒரு ப்ளெசண்ட்டாக இருக்குது. அப்படியே தம்பியை சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலெலாம் பூட்டிட்டு கிளம்பிட்டோம். குட்டி எல்லாருக்கும் திருநீர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு விட்டுட்டு இருந்தார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தார். அப்புறம் அங்கே அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப இருட்டிடுச்சா, இதுக்கு மேலே போனால் தடம் தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது, தடம் தெரியலை. எல்லாம் வழியெல்லாம் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் போனோம், ஏதாவது பாம்பு பூச்சி ஏதாவது வந்துடும்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிடுச்சு. போய் குக் பண்ண முடியாது வீட்டில். அதனால் நைட்டு டின்னர் ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டோம். ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஹோப் யூ காய்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் டெம்பிள் vlog பார்க்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். பாய்.